தமிழ்நாட்டில் மொத்தம் 31 செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ். வேற எந்த ஒரு கண்ட்ரிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது கைஸ். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளோ கிராண்ட் மாஸ்டர்ஸ்? அதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் பேசுறதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கு? அதையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அட் தி சேம் டைம் கைஸ், உங்க பசங்களோ நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ செஸ் படிக்கிறாங்க, செஸ்ல பெரிய ஆள் ஆகணும், கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா எப்படி ஆகுறது அப்படின்றத பத்தி எல்லாம் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து armorado.comல கிடைக்கும். நீங்க டிராவலிங், டூரிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் பண்ணுவீங்கன்னா அதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அண்ட் எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து நிறைய ட்ரைனிங் வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன். இப்போ டீப் சீக் யூஸ் பண்ணி எப்படி கேம் பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இன்னும் நிறைய ட்ரைனிங் வீடியோஸ்லாம் வரப்போகுது. செக் இட் அவுட். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து செஸ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ராகுல், உனக்கு என்ன தெரியும் செஸ்ஸை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து 1992 வந்து ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் தான், டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப். இது மொத்தம் 6 ரவுண்ட்ஸில் வந்து 3 பாயிண்ட்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் கைஸ். ஸோ இதில் என்னோட பிளேசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் 16ல வந்து 23rd பிளேஸ். ஸோ இதில் வந்து 23rd பிளேஸ். இது வந்து நான் கடைசியாக விளையாண்ட டோர்னமெண்ட். இதில் பாருங்க ஆனந்தோட ஃபோட்டோ இருக்கு. ஆக்சுவலி தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். ஆக்சுவலி இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா வந்து திருவண்ணாமலை. இது அகெயின் வந்து டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப். இதில் வந்து நான் தான் டைட்டில் வின்னர். 1998 வந்து நம்ம தான் அங்கே சாம்பியன். ஸோ அதேமாரி வந்து திருச்சியில் நான் இருந்த வரைக்கும் நம்ம தான் திருச்சி ரெப்ரசென்ட் பண்ணோம். அண்டர் 12, அண்டர் 16ல மதுரை, கரூரில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன். நிறைய டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன் அந்த டைமில். ஓகே, தமிழ்நாட்டில் ஏன் வந்து 31 செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ்? அண்ட் ஆல்சோ இதில் என்னங்க பெரிய இது ஒரு கேம், இதில் வந்து ஒரு விஷயமா கிராண்ட் மாஸ்டர் ஆகிறது? எல்லா கேம்லேயும் வந்து வின் பண்ணால் அவார்டு கொடுப்பாங்க, சாம்பியனாக இருப்பாங்க, இந்த ஒரு விஷயம் தானே அப்படின்ட்டு. நோ கைஸ், ஆக்சுவலி செஸ்ஸில் அப்படி கிடையாது. செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற டைட்டிலுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேண்டிடேட் மாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து ஃபிடே மாஸ்டர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஐஎம்னுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஜிஎம். அந்த ஜிஎம்ன்றது எவ்வளோ ரேரான ஒரு விஷயம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. உலகத்தில் டோட்டல் பில்லியனர்ஸ், அதாவது பில்லியனர்ஸ் மொத்தமாக எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1382 பில்லியனர்ஸ் இருக்காங்க. இத்தனை வருஷத்தில் பல ஜென்ரேஷன் ஆஃப் வெல்த். ஏன்னா ஒரு பில்லியனர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே எலான் மஸ்க் மாதிரி ஒரே ஜென்ரேஷனில் வந்து மில்லியன் டு பில்லியன் ஆக முடியாது. முக்கால்வாசி பில்லியனர்ஸ் வந்து அவங்க அப்பா தாத்தா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பில்லியனர் ஆயிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து ஆனவங்க வந்து 3182 பேர் என்னமோ சம்திங். செஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2000 கிராண்ட் மாஸ்டர்ஸ் தான். ஸோ அப்போ வந்து ஒரு பில்லியனர் ஆகிறது கூட வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதுக்கும் நீங்கள் மல்டிபிள் ஜென்ரேஷன்ஸாக ஒர்க் பண்ணணும். அது ஒரு ஜேர்னி அது. பட் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவும் ஹெல்ப் பண்ணாது. உங்கள் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் நீங்கள் கிராண்ட் மாஸ்டராக இருங்க, ஐஎம்ஆ இருங்க, அதெல்லாம் உங்களுக்கு இங்கே ஹெல்ப் பண்ணாது. இந்த ஒரே ஒரு ஜென்ரேஷனில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆகிறது வந்து ஒரு பில்லியனர் ஆகிற மாதிரி, விச் இஸ் நாட் தட் ஈஸி. செஸ் வந்து தமிழ்நாட்டில் எப்படி இவ்வளோ ஃப்ளரிஷ் ஆச்சு? எப்படி தமிழ்நாட்டில் வந்து இத்தனை ஜிஎம் வராங்க, இப்போ பிராக் வராங்க, முகேஷ் வராங்க, இத்தனை பேர் எப்படி வராங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செஸ் வந்து இப்போ இல்லை கைஸ், ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 125 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து செஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து ரஷ்யா கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இங்கே வந்து ஒரு கிளப் ஒன்று இருந்துச்சு, சென்னையில் ஒரு கிளப் ஒன்று இருந்துச்சு. அந்த கிளப் தான் வந்து ஃபர்ஸ்ட் விதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அந்த டைம்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செஸ் வந்து பார்ட் ஆஃப் அவர் லைஃப்ல நம்மளுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள இருக்கும். எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நியூஸ் பேப்பரில் வந்து பசில்ஸாக வரும். அது வந்து கிட்டத்தட்ட வந்து 100 வருஷமா வந்துட்டு இருக்கு. இன்னமும் கூட ஐ திங்க் சில நியூஸ் பேப்பர்ஸில் வரும்னு நினைக்கிறேன். பட் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் வந்து வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா வந்து செஸ் பசில் ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து கிளப்ஸ், எல்லா சிட்டி, எல்லா டிஸ்ட்ரிக்ட், எல்லா இடத்துலையும் நீங்கள் போனீங்கன்னா செஸ் கிளப் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸுமே சரி, நீங்கள் வந்து ஒரு ப்ரோ செஸ் பிளேயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குன்னு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்குன்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் போயிட்டு டோர்னமெண்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லீவ் கொடுப்பாங்க, ஓடி கொடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அண்ட் இது வந்து வெறுமனையாக ஸ்கூல் மட்டும் இனிஷியேட் பண்ணுது அப்படின்றது கிடையாது. இதுக்கு பின்னாடி வந்து கவர்மெண்ட்ஸுமே வந்து இனிஷியேட் நிறைய விஷயம் பண்ணியிருக்கு. பிரிட்டிஷ் காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து செஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்திருக்கு. மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்து செஸ் டோர்னமெண்ட்ஸ்லாம் நிறைய நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்கலாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து செஸ்ஸை வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாங்க. அதாவது கிளப்ஸுக்குலாம் வந்து டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபண்டிங் கொடுக்கறது, அந்த டோர்னமெண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து செஸ்ஸுக்காக நிறைய நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இதெல்லாம் தாண்டி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். அதேமாதிரி ஃபர்ஸ்ட் விமன் கிராண்ட் மாஸ்டர் அதுவும் நம்ம ஆளுங்க தான். ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். இந்த சர்டிஃபிகேட் வந்து 1998 வந்துச்சு. அப்போ வந்து விஸ்வநாத் ஆனந்த் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஃபேமஸ் கிடையாது, உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. விஸ்வநாத் ஆனந்த் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆகல. அப்போ வந்து அவர் ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டினை போய் மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் போயிட்டு ரஷ்யன் பிளேயர் கூட விளையாண்டு வின் பண்ணி சாம்பியன் ஆக போறாரு. பட் அதுக்கு முன்னாடி வந்து புட்டினை மீட் பண்ணுறப்ப வந்து விஸ்வநாத் ஆனந்த் சொன்னது என்னன்னா, நான் வந்து ரஷ்யன் செஸ் கிளப் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் சென்னையில் இருக்கும், அங்கே நான் வந்து விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே அங்கே வந்த பிளேயர்ஸ்
பிளேயர்ஸ்லாம் ரஷ்யன் பிளேயர்ஸ்லாம் அவங்களாம் விளையாட விளையாண்டது தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னது வந்து புட்டின் ஜோக்கிங்காக சொல்லியிருக்காரு. அப்போ நாங்களே தான் எங்களுக்கு வந்து ஆப்போ வச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் வந்து ஜோக்காக சொல்லியிருக்காரு. செஸ்ஸோட லெகசி வந்து இட் வாஸ் வெரி வெரி ஹியூஜ் இன் தமிழ்நாடு. இது வந்து நாட் ஜஸ்ட் லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி சும்மா ஏதோ ஒரு ஸ்போர்ட்டுங்க, அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பணத்தை கொடுத்தா ஒரு பெரிய ஸ்போர்ட் கிளப் பெரிய இதை வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரொமோஷன்லாம் அது வர விஷயம் இல்லை. இது வந்து நம்ம டிஎன்ஏலே இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது தான். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வைஸும் சரி, செஸ் விளையாடுறது அப்படின்றது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு பெருமை. தன் பையன் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் சாம்பியனாக இருக்கான், ஸ்டேட் சாம்பியனாக இருக்கான், ஐஎம்ஆ இருக்கான், ஜிஎம்ஆ இருக்கான் அப்படின்றது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். அதனால பேரண்ட்ஸ் வந்து அந்த ரிஸ்க் எடுத்து அனுப்புவாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து நிறைய ஃபேமிலிஸில் வந்து கண்டிப்பாக வந்து செஸ் போர்டு வீட்டில் இருக்கும், செஸ் விளையாடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டி சூப்பராக செஸ் விளையாடுவாங்க, எங்கள் மாமா நல்லா விளையாடுவாங்க, எங்கள் தாத்தா அந்த டைமில் வந்து எங்கள் வீட்டில் எல்லாரும் செஸ் விளையாடுவாங்க. நான் கொஞ்சம் போய் இந்த டோர்னமெண்ட்லாம் போய் வின் பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாம் விளையாடுறத நிறுத்திட்டாங்க. ஏன்னா நம்ம பொஸ்க்குன்னு ஜெயிச்சிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. மற்றபடி வந்து செஸ் வளர்றதுக்கு இந்த இடம் வந்து இட்ஸ் த பெஸ்ட் கிரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரஷ்யாவோட கனெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட ஃபர்ஸ்ட் செஸ் கிளாக் மெக்கானிக்கல் கிளாக், அப்போ தான் அனலாக் கிளாக்னு சொல்லுவாங்க. அந்த கிளாக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிசிஷனாக இருக்கணும். 2 பிளேயர் விளையாடுறாங்கன்னா 2 பேருக்குமே ஒரு கிளாக் இருக்கும். அந்த கிளாக்ல வந்து டிஃப்ரெண்ட் டைம் பேஸ்டு கேம்ஸ் தான் எல்லாமே இருக்கும். நம்ம போய் விளையாடுற கேம்ஸ் எல்லாம் ஒன்று 60 மினிட் கேம்ஸ் இருக்கும். அதாவது 2 பேருக்குமே 1 ஹவர் கொடுப்பாங்க, 1 மணி நேரம் கொடுப்பாங்க. இல்லைனா 30 நிமிஷம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லைனா 15 மினிட்ஸ், இல்லைனா 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல 60 மினிட்ஸ் கேம் இருக்கும், 2 பேருக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளிட்ஸ்ன்றது வந்து நம்ம ஊர்ல வந்து லைட்னிங்னு சொல்லுவாங்க. லைட்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் லைட்னிங் இருக்கும். புல்லட் அப்படின்றது, புல்லட் வந்து ரொம்ப குயிக், லைக் அரௌண்ட் ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் எல்லாம். இது எல்லாத்துலேயுமே வந்து டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். பட் முக்காவாசி வந்து கிளாசிக்கல் செஸ்ல தான் வந்து இந்த சாம்பியன்ஷிப்லாம் நடக்கும். ஸோ லைட்னிங் பேஸ்ல வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ சாம்பியன்ஷிப்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ கிளாசிக் செஸ்னா விச் இஸ் லைக் அரௌண்ட் 60 மினிட்ஸ் ஈச், இல்லைனா 120 மினிட்ஸ் ஈச், அந்த மாதிரி வந்து 2 ஹவர்ஸ் கேம், 1 ஹவர் கேம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் பேஸ்ட் கேம்ஸ் இருக்கிறதுனால வந்து செஸ்ல வந்து இந்த கிளாக் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நான் விளையாடுற டைம்ல, அதாவது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து அது வந்து ஒவ்வொரு செஸ் பிளேயருக்குமான ஒரு ட்ரீம், ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப அழகாக தொடச்சி வச்சு அது மேலே அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பேரெல்லாம் எழுதி, அது வந்து ஒவ்வொரு செஸ் பிளேயருக்குமான ஒரு கனவு. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, கொஞ்சம் காஸ்ட்லி, பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ எனக்கு வந்து லக்கீலி வந்து எங்கள் அப்பா வந்து அந்த கிளாக் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. ஸோ அது வந்து ரஷ்யன் கிளாக். அப்போ வந்து இந்தியாவில் அந்த கிளாக்ஸ்லாம் அவ்வளோ ஃபேமஸே கிடையாது. ரஷ்யன் கிளாக்ஸ் வந்து ரொம்ப ப்ரிசிஷனாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இங்கே ஒன்று நினச்சிக்காதீங்க, ரஷ்யன் கிளாக்னு எங்கள் அப்பா மில்லியனர் ரஷ்யாவில் இம்போர்ட் பண்ணார் அப்படின்லாம். டோர்னமெண்ட்ஸ் எல்லா டோர்னமெண்ட்ஸ்லையும் அப்போ ரஷ்யன் கிளாக்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது இந்தியன் கிளாக்ஸுக்கும் அதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. பட் அது கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்தோடனே வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால வந்து அது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. ஸோ அது வந்து இட் இஸ் மை ட்ரீம். இப்போவும் கூட அந்த கிளாக் வந்து ஒயிட் கலர் கிளாக். ஸோ அதை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும். நான் டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கையில் வச்சுட்டே இருப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து செஸ்ல வந்து ஒருத்தன் எப்படி கிராண்ட் மாஸ்டர் ஆகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி லாங் வே. ஆஸ் எ செட் வந்து ஒரு பில்லியனர் ஆகிறது ஓரளவுக்கு ஈஸி. கிராண்ட் மாஸ்டர் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கிராண்ட் மாஸ்டர் ஆகிறதுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செஸ்ல வந்து ஈலோ ரேட்டிங் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன உங்களோட டிஃபிகல்ட்டி லெவல், நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்றத உங்க டிசைட் பண்ணுறது வந்து ஈலோ ரேட்டிங் சொல்லுவாங்க. அந்த ஈலோ ரேட்டிங் வந்து நீங்கள் கிளைம் பண்ண ஃபிடேல கிளைம் பண்ண உங்களுக்கு வந்து ரேட்டிங் வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேண்டிடேட் மாஸ்டர், அதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஃபிடேல. ஸோ அதில் வந்து உங்களுக்கு 2200 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஃபிடே மாஸ்டர் எஃப்எம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2300 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து ஐஎம் இன்டர்நேஷனல் மாஸ்டர். ஸோ அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2400 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஜிஎம் அவங்களுக்கு வந்து 2500 பாயிண்ட்ஸ். வாவ், அப்போ 2500 பாயிண்ட்ஸ் எடுத்த ஜிஎம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான். இதை தாண்டி வந்து இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சிருப்பாங்க, நிறைய பிளேயர்ஸ் வச்சிருப்பாங்க. பட் இதை வச்சிருந்தாலுமே வந்து ஜிஎம் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து அதில் வந்து நீங்கள் 3 நார்ம்ஸ் வந்து ஸ்க்ரோர் பண்ணணும். அந்த 3 நார்ம்ஸ் என்ன அப்படின்னா வந்து நாம் டோர்னமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 கிராண்ட் மாஸ்டர் இருக்கணும். அதுவும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் ஆல்சோ அந்த 3 கிராண்ட் மாஸ்டரும் வந்து இன்டர்நேஷனல் கிராண்ட் மாஸ்டர்ஸாக இருக்கணும். ஸோ அதாவது உங்கள் ஊர்லேயே இருக்கிற, இப்போ இந்தியாவிலே இருக்கிற 3 கிராண்ட் மாஸ்டர் விளையாண்டு இன்னொரு கிராண்ட் மாஸ்டர் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்தியாவிலேருந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கணும், வேற இன்னொரு ரஷ்யா மாதிரி ஒரு கண்ட்ரி, யூஎஸ் மாதிரி ஒரு கண்ட்ரி, அது மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து 3 கண்ட்ரியில் இருக்கிறவங்க அந்த டோர்னமெண்ட்டில் விளையாடணும். அது மட்டும் இல்லாமல் 120 மினிட்ஸ் மினிமம் இருக்கணும். ஸோ ஒரு கிளாசிக்கல் செஸ் டோர்னமெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி 9 ரவுண்ட்ஸ் மினிமம். ஸோ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து 1992. எத்தனை ரவுண்ட்ஸ் இதில் 3 ரவுண்ட்ஸ் அவுட் ஆஃப் 5 ரவுண்ட்ஸ். 5 ரவுண்ட்ஸில் மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். 2 கேம் வந்து நான் தோத்துருக்கேன், 3 கேம் நான் வின் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப். இதில் இதே நீங்கள் ஒரு நாம்டு டோர்னமெண்ட்ஸ்னா வந்து 9 ரவுண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வின் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்பிட்டர் இருக்கணும். ஸோ அவங்க தான் ரெஃபரி மாதிரி. ஸோ அவங்க ஒரு இன்டர்நேஷனல் ஆர்பிட்டராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அது ஒரு நாம்டு டோர்னமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் வந்து இதெல்லாம் நிறைய நடக்கும். அண்ட் ஆல்சோ இந்தியாவில் வந்து இன்னொரு விஷயம் வந்து ஏன் இவ்வளோ கிராண்ட் மாஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி அப்படின்னு பார்க்குறப்ப, தமிழ்நாட்டில் வந்து செஸ் கிளப்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான ஒரு லெகசி இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திருச்சி
வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டோர்னமெண்ட். அதேமாரி சென்னை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளப். ஏன்னா சென்னை தான் pretty much பிக்கஸ்ட் தமிழ்நாட்டில். ஸோ அது சென்னைக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் கிளப். மதுரையில் கிளப் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி ஊர்லாம் இருக்கு. நம்ம ஒத்தநாடு, செந்தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன ஊருக்குலாம் போய் விளையாண்டுருக்கோம். ஒரு சிட்டியில் இருக்க பிளேயர் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன ஊருக்கும் ஏன் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் நல்ல பிளேயர்ஸ் இருப்பாங்க. அந்த பிளேயர்ஸ் கூட விளையாடுறதுக்காக போவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கிளப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்னா, பழனினா நிறைய பேர் பஞ்சாமிர்தம் நினச்சிட்டு இருப்பீங்க. பழனி செஸ் கிளப் வந்து தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் தி ஃபேமஸ்ட். அந்த டைம் வந்து பழனியில் போய் விளையாடுறது வந்து நிறைய பேரால் அஃபோர்ட் கூட பண்ண முடியாது. ஏன்னா அந்த டோர்னமெண்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து 10 நாள் நடக்கிற செஸ் டோர்னமெண்ட். இப்போ வந்து தமிழ்நாட்டில் செஸ் திருவிழான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து இப்போ பழனியில் வந்து 8 நாளோ 10 நாளோ நடக்கும். அந்த மாதிரி டோர்னமெண்ட் வேற எங்கேயுமே நடக்காது. ஒரு கோலாகலமாக இருக்கும் செஸ். அண்ட் ஆல்சோ இந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிளேயர்ஸ் வரவங்க வந்து they'll be like a group. திருச்சி பிளேயர்ஸ் விளாட்றாங்க அப்படின்னா வந்து மதுரை பிளேயர்ஸ் வருவாங்க, சென்னை பிளேயர்ஸ் விளாடுவாங்க. நம்ம அதை பீட் பண்ணி ஒரு திருச்சி பிளேயர் வந்து சாம்பியன் ஆகுறது அப்படின்றது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். அது வந்து நம்ம திருச்சி கிளப்புக்கு வந்து அடுத்த வருஷம் வந்து நம்ம ஒரு மினி இன்ஸ்பிரேஷனாக இருப்போம். செஸ் ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு இட் ஹேட் த பெஸ்ட் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டு அப்படின்றத பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து நீங்கள் உங்கள் பசங்களை வந்து செஸ் படிக்க வைக்கணும் அப்படின்றப்ப வந்து நான் பண்ண தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நான் பண்ண தப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து முக்கால்வாசி நான் வின் பண்ணது தான் இருக்கும். நிறைய சில பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இதில் இருக்காது. பட் இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணது. ஒரு ஸ்டேட் 2 ஸ்டேட் தான் நான் போயிருக்கேன். இதில் நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செலெக்ஷன் ஆஃப் கோச். ஸோ கோச் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக நீங்கள் செலக்ட் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஜிஎம் ஆகிறதுக்கான ரோட் மேப்பில் வந்து தே ஷுட் பி வெரி கிளியர். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நாம்டு டோர்னமெண்ட்ஸில் நீங்கள் விளையாண்டா தான் ஜிஎம்ஏ ஆக முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ரேட்டிங் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ டக்கரான பிளேயராக கூட இருங்க. பட் நீங்கள் நாம்டு டோர்னமெண்ட்ஸில் விளையாடல, அதில் நீங்கள் டைட்டில் அடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஜிஎம் ஆக முடியாது. பட் அந்த விஷயம் தெரிஞ்சு, ஏன்னா சில கோச்சஸ்க்கு வந்து நீங்கள் சின்ன சின்ன லெவலில் இருக்கிற நிறைய கோச்சஸ் வந்து இந்த ஃபிடே டைட்டில் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு எஃப்எம்ஆ கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த நாம்டு டோர்னமெண்ட்ஸ் போகணுன்ற ஒரு ஆம்பிஷன் கூட இருக்காது. அண்ட் ஆல்சோ நிறைய கோச்சஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே ஒரு பிளேயராக இருப்பாங்க, சைடில் வந்து கோச்சிங் பண்ணுவாங்க, அவங்க ரிட்டையர் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்னன்னா, அவங்க எந்தெந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்து விளையாட முடியுமோ, அவங்களால விளையாட முடியுமோ அந்த டோர்னமெண்ட்ஸ் அவங்க என்ன கூப்பிட்டு போவாங்க. ஸோ நான் பண்ண ஒரு தப்பு வந்து அதுதான். ஸோ ஐ டோன்ட் பிளேம் மை கோச். பட் என்னன்னா, எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் தெரில, ஈவன் எனக்குமே தெரில. நான் திரும்ப டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் தான் விளையாண்டுகிட்டே இருக்கிறேன்னு தவிர ஸ்டேட்டுக்கு ஒரே ஒருத்தர் தான் போனேன். அந்த ஸ்டேட் டோர்னமெண்ட் என் கோச் வரல, ஏன்னா அவர் அதில் விளையாட முடியாது. அந்த மிஸ்டேக் நான் பண்ணேன். என் பேரண்ட்ஸ்க்கும் அப்போ தெரியல, எனக்கும் தெரியல. என்னை சுற்றி இருக்கிறவங்க அந்த செஸ் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் சரி, அப்போ சம்டைம்ஸ் கேட்பாங்க, நீ என்ன திரும்ப வந்து டிஸ்ட்ரிக்ட் விளாட்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு அப்போ ஆக்சுவலி புரியாது. எனக்கு நான் நினச்சிட்டு இருப்பேன், சரி நம்ம கோச் இது கூப்பிட்டு போகிறாரு, இதில் நீ விளையாடு, நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் அப்படிலாம் சொல்லுவார். பட் டெக்னிக்கலி அதை நான் பண்ணியிருக்கவே கூடாது. 1993 வந்து 92ல் நான் ஃபஸ்ட்டு விளையாண்ட டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப். அதுலேயே ஆக்சுவலி வந்து 5க்கு 3 வின் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட். எனக்கு இப்போ ஸ்கோர் ஷீட் எழுத தெரியாது, நோட்டேஷன்ஸ் எதுவுமே தெரியாது, நான் ஒரு செஸ் புக்கை பார்த்தது கிடையாது. அண்ட் செஸ் வீட்டில் விளையாண்டுருக்கேன் அப்படின்றது தான். அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த வருஷமா வந்து அதிலிருந்து நான் ஃபுல்லாக சாம்பியன் தான், எல்லா டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன். பட் என்னன்னா வந்து அந்த வேலையை பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அந்த டைம் வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டேன்னா அடுத்தது ஸ்டேட் தான். ஸ்டேட்டில் வின் பண்ணியிருக்கணும். ஸ்டேட்டில் வின் பண்ணியாச்சா அடுத்தது வந்து நேஷனல் பி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிடே மேட்சஸ் நம்ம போயாகணும், நாம் மேட்சஸ் நம்ம போயாகணும், ஐஎம் ஆகிடணும். ஸோ ஐஎம் ஆகிறது வந்து இட் இஸ் பேசிக்லி த மினிமம் ரிக்வயர்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு செஸ்ஸில் ப்ரொஃபஷனலாக சர்வை பண்ணுறதுக்கு. ஏன் அது ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை அதெல்லாம் கிடைக்காது. நீங்கள் ஐஎம் ஆகிட்டிங்க அப்படின்னா வந்து பேங்க் வேலை கிடைக்கும், என்எல்சியில் கிடைக்கும். என்எல்சிலாம் அப்போ வந்து நிறைய செஸ் பிளேயர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணுவாங்க. எனக்கு நான் விளையாண்ட ஒரு செஸ் பிளேயர் வந்து நான் என்எல்சியில் போய் தங்கி ஒரு வீட்டில் தங்கி நான் விளையாண்டேன் ஒரு 10 நாள். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. பட் அகேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டும் பசங்களும் சரி, சும்மா ஏதோ ஒரு கடமைக்குன்னு போகாமல் எடுத்தோன்னா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஸோ நம்ம அந்த செஸ் கரியரை பற்றி நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம். அதேமாதிரி பேரண்ட்ஸும் சரி கொஞ்சம் டெடிகேஷன் இருக்கும். பிராக் வந்து வின் பண்ணதுக்கு வந்து அவங்க அம்மாவை நான் பார்த்தது வந்து அதுதான் அங்கே ஆக்சுவலி வந்து சும்மா என்கரேஜ் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது கைஸ். ஆக்சுவலி வந்து அந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகணும். ஆஸ் எ செட் வந்து நீங்கள் போய் இப்போ நீங்கள் செஸ் விளாடணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஒரு கோச்சுக்கிட்ட போனீங்கன்னா அந்த கோச் வந்து ஒரு பிளேயராக இருப்பார். அவர் எங்கே போய் அவரால் விளையாட முடியுமோ அந்த டோர்னமெண்ட்ஸ்க்கு பசங்களை கூட்டிகிட்டு போவார். ஸோ அந்த மாதிரி கோச்சஸ் நீங்கள் சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி சேர்த்தாலும் சரி, பேரண்ட்ஸ் வந்து கோச் கூட்டிகிட்டு போகாத டோர்னமெண்ட்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகணும். அந்த ரோட் மேப் ரொம்ப கிளியராக இருக்கணும். அப்போ தான் வந்து யூ கேன் கிளைம்ப் ஆன் செஸ் அப்படின்றது தான். ஆனால் ஆல்சோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சும்மா உழு லைக்லாம் கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து ஒரு 8 வயசு இப்போ 9 வயசில் ஆரம்பிக்கணும். நான் ஆரம்பித்தப்போ இப்போ என்ன எனக்கு வந்து 11 வயசு வேணுமோ, ஸோ 8 வயசு 9 வயசில் நீங்கள் ஆரம்பிக்கணும். அண்ட் ரெகுலராக படிக்கணும், நிறைய படிக்கணும். அதை நான் என்ஜாய் பண்ண மாட்டேன் அந்த டைமில். எனக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அந்த இது வந்து யூ ஹேவ் டு ட்ரூலி. பட் அகேன் நான் ரொம்ப டெடிக்கேட்டட் தான் இருந்தேன். பட் எனிவே இட்ஸ் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணும். பட் இட்ஸ் குட் திங் நான் கூட சொல்லுவேன். ஒருவேளை வந்து செஸ்ஸில் வந்து நான் கிளைம் பண்ணி போயிருந்தேன் அப்படின்னா இப்போ நான் பண்ணுற நிறைய விஷயத்தை வந்து படிச்சிருக்க மாட்டேன், சான்ஸ் கிடச்சிருக்காது. அண்ட் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறோம். செஸ்ஸில் நான் ஒரு ஜிஎம் ஆயிருந்தேன், எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருப்பேன். ஸோ அதனால திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். We have to grow. Okay, we'll catch up again in another video. Thank you so much and cheers.